அசோக் தின வேலை செய்யற ஒரு தொழிலாளி. அவர் சிட்டில கட்டிட வேலை செஞ்சு தன்னோட குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு வந்தாரு. அவருக்கு தினமும் கூலி 300 ரூபாய் கிடைக்கும். அசோக் ஒரு வாடகை வீட்டுல இருந்தாரு. தன்னோட குடும்பத்தோட இருந்தாரு. அவருடைய குடும்பத்துல அவரோட மனைவி அனுராதா, அப்புறம் அவருக்கு 3 பசங்க இருந்தாங்க, புவன், ஜீவன், அப்புறம் நந்தினி. இந்த அனுராதா இன்னையோட கூலி. நேத்து 3000 ரூபாய் பணம் வாடகைக்கு கொடுத்துட்டேங்க. நல்ல வேலை பண்ண. உங்களுக்கு சம்பளம் கூட கொடுத்தா நல்லா இருக்கும். இவ்வளவு குறைஞ்ச வருமானத்துல நான் எப்படிங்க பணத்தை சேர்த்து வைக்க முடியும்? கடவுள் புண்ணியத்துல சீக்கிரமா நடக்கட்டும். ஆனா இப்ப இருக்கிறது இருக்குல்ல, நாம சாப்பாட்டுக்கு கஷ்டப்படல, அதை நினைச்சு சந்தோஷமா இருக்கு. பசங்களும் ஸ்கூலுக்கு போறாங்க, நாமளும் வயிறு நிறைய சாப்பிடுறோம். அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமாங்க, உண்மைதான். கடவுளோட அனுகிரகம் நமக்கு நிறைய இருக்கு. அசோக்கும் அனுராதாவும் சொல்ல போனா ஏழைங்க தான். ஆனா அவங்களோட நிலைமைய நினைச்சு அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. அவங்க சந்தோஷமா இருந்தாங்க, அப்புறம் மகிழ்ச்சியா இருந்தாங்க. அனுராதா ஏழைங்களுக்கு நிறைய உதவி செய்வா. ஒரு நாள் நடந்த விஷயம். அனுராதா மார்க்கெட்ல காய்கறி வாங்கிட்டு இருந்தா. அப்பதான் அவ கவனிச்சா, அதாவது ஒரு வயசான அம்மா வழியில பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்பவே பசியா இருக்குதுப்பா. ரொம்ப நாளா நான் எதுவுமே சாப்பிடாம இருக்கேன். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அந்த வயசான அம்மாவை பார்த்தாங்க. ஆனா யாருமே அவங்களுக்கு பணம் கொடுக்கல. அம்மா, உங்களுக்கு ரொம்ப பசிக்குது இல்லையா? என் கூட வாங்க. அனுராதா அந்த அம்மாவை பக்கத்துல இருந்த ஒரு சின்ன தாபாவுக்கு கூட்டிட்டு போனா. அண்ணா, அம்மாவுக்கு வயிறார சாப்பாடு கொடுங்க, இந்தாங்க பணம். அனுராதா தாபாக்காரருக்கு பணம் கொடுத்தா. அப்புறம் அந்த தாபாக்காரர் அந்த அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. ரொம்ப நாளா பசியா இருந்த அம்மா அவசரத்துல சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அனுராதா அங்க பக்கத்துல உட்காந்துருந்தா. அம்மா மொத்தமா சாப்பிட்டு முடிச்ச உடனே, இன்னும் ஏதாவது வேணுமாமா? வேண்டாண்டாமா, வயிறு நிறைஞ்சிருச்சு. கடவுள் உனக்கு நல்லதை செய்யட்டும். நீ எந்த கஷ்டமும் இல்லாம எப்பவும் சந்தோஷமா வாழணும். அனுராதா அந்த அம்மாவோட கையில இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தா. இந்தாங்கம்மா, உங்களுக்கு மறுபடியும் பசி எடுத்தா ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க. நன்றிமா, நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க. உனக்கு என்னைக்கும் எந்த கெடுதலும் வராது. உனக்கு எப்பெல்லாம் உதவி தேவைப்படுதோ நீ செஞ்ச தர்மம் உனக்கு உதவியா வந்து சேரும். அனுராதா அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்பினா. அனுராதா மாதிரி அசோக்கும் ரொம்ப நல்லவரு. அவரும் ஜனங்களுக்கு உதவி செய்வாரு. ஐயா, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். ஆனா தம்பி, இது ரொம்ப வெயிட்டா இருக்கும்பா. கூலிக்காரனுக்கு இதெல்லாம் வெயிட்டா? வாங்க. அசோக் அந்த வயசானவரோட பொருட்களை தூக்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு போனாரு. நன்றிப்பா கண்ணா, உனக்குள்ள நிறைய இரக்க குணம் இருக்குப்பா. உனக்கு அந்த கடவுள் எப்பவும் நல்லதே செய்யட்டும்பா. அப்ப நான் கிளம்புறேன் ஐயா. அனுராதாவும் அசோக்கும் ஏழைங்க தான். ஆனா அவங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எப்பவுமே தயாரா இருப்பாங்க. அவங்க செய்யற தர்மங்களுக்கு ஒரு கணக்கே இல்ல. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவங்க யாருக்காவது உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. சில மாசங்கள் கடந்தது. ஒரு நாள் அசோக் ஒரு பில்டிங்கோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் ரொம்ப உயரத்துல நின்றுட்டு இருந்தாரு. அப்புறம் துரதிருஷ்டவசமா அவர் காலுக்கு அடியில இருந்த கம்பு உடஞ்சி போச்சு. அப்புறம் அசோக் அவ்வளோ மேல இருந்து கீழே விழுந்துட்டாரு. அவருக்கு பயங்கரமா அடிபட்டுடுச்சு. அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனப்ப டாக்டர் அவருக்கு கட்டு போட்டு விட்டாரு. நல்ல வேலை, அந்த கடவுள் புண்ணியத்துல உனக்கு பெருசா அடிபடலப்பா. முட்டியில ஒரு எலும்பு உடைஞ்சு போச்சு. அது சேர்றதுக்கு 2 to 3 மாசம் ஆகும். அது வரைக்கும் நீ வேலையே செய்யக்கூடாது. 2-3 மாசமா? 2-3 மாசம் ஓய்வு தேவைன்னு டாக்டர் சொன்னதும் 2 பேரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அசோக் தினமும் சம்பாதிக்கிற ஒரு கூலி ஆளு. அவர் தினமும் வேலை செஞ்சாதான் அவருக்கு பணம் கிடைக்கும். 2-3 மாசம் அவர் வீட்டுல உட்கார்ந்தாருன்னா அவரோட குடும்பம் எப்படி நடக்கும்? இனிமே நாம என்ன பண்றது? நீங்க கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது வேலை தேடிக்கிறேன். அதை வச்சு நாம வாழ்க்கையை நடத்திக்கலாங்க. வேற எந்த வழியும் கிடையாது. கடவுள் இந்த மாதிரி நிலைமைய கொடுப்பாருன்னு நான் யோசிக்கவே இல்லை. அசோக்கும் அனுராதாவும் சேர்த்து வச்ச பணம் ட்ரீட்மெண்ட்டுக்கே செலவாயிடுச்சு. இப்போ அவங்க கிட்ட ரொம்ப குறைஞ்ச பணம் தான் இருந்தது. இப்ப கையில இருக்கிறது என்னமோ 300 ரூபாய் தான். இதை வச்சு 2 நாளைக்கு தான் மளிகை சாமான் வாங்க முடியும். நான் சீக்கிரமா வேலை தேடி ஆகணும். நானும் எவ்வளவு நாளா வேலை தேடி அலையிறேன். கடவுளேன்னு எனக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கணும். பட்னியா இருக்கிற நிலைமை வந்துடக்கூடாது. நானும் அதை தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இருங்க, இந்த பணத்துல என்ன வருதோ நான் அதை போய் வாங்கிட்டு வரேன். அசோக்கும் அனுராதாவும் கவலையா இருந்தாங்க.
அவங்களோட பொருளாதார நிலைமை மோசமாயிடுச்சு. அந்த 300 ரூபாவை எடுத்துக்கிட்டு அனுராதா மார்க்கெட்டுக்கு போனா. அவ அங்க அரிசி, பருப்பு, காய்கறிகள்லாம் வாங்கினா. இப்ப அனுராதா கையில வெறும் 10 ரூபாய் தான் இருந்தது. அவ வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருந்தா. அப்ப அவ ரோட்ல அந்த வயசான அம்மாவை பார்த்தா. ரொம்ப ரொம்ப பசிக்குது கண்ணா. கொஞ்ச நாளாவே நான் எதுவும் சாப்பிடல. சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்தா குடுமா. பாவம் அந்த அம்மா. ஆனா இன்னைக்கு இவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுறதுக்கு என்கிட்ட பணமும் இல்லையே. வெறும் 10 ரூபாய் தான் இருக்கு. இதுல என்ன கிடைக்கும்? அனுராதா இங்கேயும் அங்கேயும் சுத்தி முத்தி பார்த்தா. அங்க ஒரு பக்கோடா கடை இருந்தது. எனக்கு 10 ரூபாய்க்கு பக்கோடா கொடுங்க. அனுராதா கடைக்காரர்கிட்ட 10 ரூபாய் கொடுத்தா. அதுக்கு பக்கோடா வாங்கினா. அந்த பக்கோடாவை வாங்கிக்கிட்ட அனுராதா அந்த வயசான அம்மா கிட்ட போனா. அம்மா, இன்னைக்கு வயிறார உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, ஆனா இத சாப்பிடுங்க. அந்த வயசான அம்மா அந்த பக்கோடா பேப்பர் மேல கைய வச்சுட்டு சொன்னாங்க, இன்னைக்கு இந்த பக்கோடாவை உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போடா கண்ணா. நான் சாப்பிட்டேன்னு நீ நினைச்சுக்க. இன்னைக்கு இதுக்கான உரிமை உனக்கு. ஆனா அம்மா, உங்களுக்கு பசிக்குது இல்ல? அந்த வயசான அம்மா சிரிச்சபடியே பார்த்துட்டு இருக்கும் போதே அனுராதா முன்னாடி அவங்க மறைஞ்சு போயிட்டாங்க. அனுராதாக்கு ஒன்னும் புரியல. அவ அந்த வயசான அம்மாவை இங்கேயும் அங்கேயும் தேடினா. ஆனா அவங்க எங்கேயுமே இல்ல. அப்புறம் அனுராதா வீட்டுக்கு திரும்பி வந்தா. அவ தன்னோட புருஷன் அசோக் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா. அது எப்படி திடீர்னு ஒருத்தர் மறைய முடியும்? தெரியலங்க, எனக்கும் அதிர்ச்சியா தான் இருந்தது. சரி, அந்த பக்கோடாவை காட்டு. அசோக் அந்த பக்கோடா பொட்டலத்தை திறந்தாரு. அப்புறம் அதிர்ச்சி ஆயிட்டாரு. அந்த பேப்பர்ல தங்க பக்கோடாக்கள் இருந்தது. தங்கமா? இவ்வளவு தங்கமா? இது உண்மையா என்ன? ஆமா, ஆனா எப்படி? எல்லாம் அந்த வயசான அம்மா தான் காரணம். அன்னைக்கு அவங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணாங்க. நன்றிமா, நீ ரொம்ப நல்லவளா இருக்க. உனக்கு என்னைக்கும் கெடுதல் நடக்காது. உனக்கு உதவி தேவைன்னு நினைக்கும் போது நீ செஞ்ச தர்மம் உனக்கு உதவியா வந்து சேரும். ஆமா, இது நாள் வரைக்கும் செஞ்ச நல்லது எல்லாமே தேவைன்னு வரும்போது அது நமக்கு உதவியா கிடைச்சிருக்கு. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. அதுக்கப்புறமா அசோக் அனுராதாவோட வாழ்க்கையே மாறி போச்சு. அசோக்கு ட்ரீட்மெண்ட் நடந்தது. இப்ப அவரு தினக்கூலி வேலை செய்யறது கிடையாது. அனுராதாவும் அசோக்கும் சொந்தமா வீடு வாங்கிட்டாங்க. அப்புறம் ஒரு கடையும் கூட. இப்ப 2 பேரும் ஒன்னா வேலை பார்த்தாங்க. தங்க பக்கோடா வந்து அசோக் அனுராதாவோட வாழ்க்கையே மாத்திடுச்சு. அசோக் தின வேலை செய்யற ஒரு தொழிலாளி. அவர் சிட்டில கட்டிட வேலை செஞ்சு தன்னோட குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு வந்தாரு. அவருக்கு தினமும் கூலி 300 ரூபாய் கிடைக்கும். அசோக் ஒரு வாடகை வீட்டுல இருந்தாரு. தன்னோட குடும்பத்தோட இருந்தாரு. அவருடைய குடும்பத்துல அவரோட மனைவி அனுராதா, அப்புறம் அவருக்கு 3 பசங்க இருந்தாங்க. புவன், ஜீவன், அப்புறம் நந்தினி. இந்த அனுராதா, இன்னையோட கூலி. நேத்து 3000 ரூபாய் பணம் வாடகைக்கு கொடுத்துட்டேங்க. நல்ல வேலை பண்ண. உங்களுக்கு சம்பளம் கூட கொடுத்தா நல்லா இருக்கும். இவ்வளவு குறைஞ்ச வருமானத்துல நான் எப்படிங்க பணத்தை சேர்த்து வைக்க முடியும்? கடவுள் புண்ணியத்துல சீக்கிரமா நடக்கட்டும். ஆனா இப்ப இருக்கிறது இருக்குல்ல, நாம சாப்பாட்டுக்கு கஷ்டப்படல, அதை நினைச்சு சந்தோஷமா இருக்கு. பசங்களும் ஸ்கூலுக்கு போறாங்க, நாமளும் வயிறு நிறைய சாப்பிடுறோம். அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமாங்க, உண்மைதான். கடவுளோட அனுகிரகம் நமக்கு நிறைய இருக்கு. அசோக்கும் அனுராதாவும் சொல்ல போனா ஏழைங்க தான். ஆனா அவங்களோட நிலைமைய நினைச்சு அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. அவங்க சந்தோஷமா இருந்தாங்க, அப்புறம் மகிழ்ச்சியா இருந்தாங்க. அனுராதா ஏழைங்களுக்கு நிறைய உதவி செய்வா. ஒரு நாள் நடந்த விஷயம். அனுராதா மார்க்கெட்ல காய்கறி வாங்கிட்டு இருந்தா. அப்பதான் அவ கவனிச்சா, அதாவது ஒரு வயசான அம்மா வழியில பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்பவே பசியா இருக்குதுப்பா. ரொம்ப நாளா நான் எதுவுமே சாப்பிடாம இருக்கேன். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அந்த வயசான அம்மாவை பார்த்தாங்க. ஆனா யாருமே அவங்களுக்கு பணம் கொடுக்கல. அம்மா, உங்களுக்கு ரொம்ப பசிக்குது இல்லையா? என் கூட வாங்க. அனுராதா அந்த அம்மாவை பக்கத்துல இருந்த ஒரு சின்ன தாபாவுக்கு கூட்டிட்டு போனா. அண்ணா, அம்மாவுக்கு வயிறார சாப்பாடு கொடுங்க. இந்தாங்க பணம். அனுராதா தாபாக்காரருக்கு பணம் கொடுத்தா. அப்புறம் அந்த தாபாக்காரர் அந்த அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. ரொம்ப நாளா பசியா இருந்த அம்மா அவசரத்துல சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அனுராதா அங்க பக்கத்துல உட்கார்ந்திருந்தா. அம்மா மொத்தமா சாப்பிட்டு முடிச்ச உடனே, இன்னும் ஏதாவது வேணுமாமா? வேண்டாண்டாமா, வயிறு நிறைஞ்சிருச்சு. கடவுள் உனக்கு நல்லதை செய்யட்டும். நீ எந்த கஷ்டமும் இல்லாம எப்பவும் சந்தோஷமா வாழணும். அனுராதா அந்த அம்மாவோட கையில இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தா. இந்தாங்கம்மா, உங்களுக்கு மறுபடியும் பசி எடுத்தா ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க. நன்றிமா, நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க.
உனக்கு என்னைக்கும் எந்த கெடுதலும் வராது. உனக்கு எப்பெல்லாம் உதவி தேவைப்படுதோ நீ செஞ்ச தர்மம் உனக்கு உதவியா வந்து சேரும். அனுராதா அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்பினா. அனுராதா மாதிரி அசோக்கும் ரொம்ப நல்லவர். அவரும் ஜனங்களுக்கு உதவி செய்வாரு. ஐயா, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். ஆனா தம்பி, இது ரொம்ப வெயிட்டா இருக்கும்பா. கூலிக்காரனுக்கு இதெல்லாம் வெயிட்டா? வாங்க. அசோக் அந்த வயசானவரோட பொருட்களை தூக்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு போனாரு. நன்றிப்பா கண்ணா, உனக்குள்ள நிறைய இரக்க குணம் இருக்குப்பா. உனக்கு அந்த கடவுள் எப்பவும் நல்லதே செய்யட்டும்பா. அப்ப நான் கிளம்புறேன் ஐயா. அனுராதாவும் அசோக்கும் ஏழைங்க தான். ஆனா அவங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எப்பவுமே தயாரா இருப்பாங்க. அவங்க செய்யற தர்மங்களுக்கு ஒரு கணக்கே இல்ல. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவங்க யாருக்காவது உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. சில மாசங்கள் கடந்தது. ஒரு நாள் அசோக் ஒரு பில்டிங்கோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் ரொம்ப உயரத்துல நின்றுட்டு இருந்தாரு. அப்புறம் துரதிருஷ்டவசமா அவர் காலுக்கு அடியில இருந்த கம்பு உடஞ்சு போச்சு. அப்புறம் அசோக் அவ்வளோ மேல இருந்து கீழே விழுந்துட்டாரு. அவருக்கு பயங்கரமா அடிபட்டுடுச்சு. அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனப்ப டாக்டர் அவருக்கு கட்டு போட்டு விட்டாரு. நல்ல வேலை, அந்த கடவுள் புண்ணியத்துல உனக்கு பெருசா அடிபடலப்பா. முட்டியில ஒரு எலும்பு உடைஞ்சு போச்சு. அது சேர்றதுக்கு 2-3 மாசம் ஆகும். அது வரைக்கும் நீ வேலையே செய்யக்கூடாது. 2-3 மாசமா? 2-3 மாசம் ஓய்வு தேவைன்னு டாக்டர் சொன்னதும் 2 பேரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அசோக் தினமும் சம்பாதிக்கிற ஒரு கூலி ஆளு. அவர் தினமும் வேலை செஞ்சாதான் அவருக்கு பணம் கிடைக்கும். 2-3 மாசம் அவர் வீட்டுல உட்கார்ந்தாருன்னா அவரோட குடும்பம் எப்படி நடக்கும்? இனிமே நாம என்ன பண்றது? நீங்க கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது வேலை தேடிக்கிறேன். அதை வச்சு நாம வாழ்க்கையை நடத்திக்கலாங்க. வேற எந்த வழியும் கிடையாது. கடவுள் இந்த மாதிரி நிலைமையை கொடுப்பாருன்னு நான் யோசிக்கவே இல்லை. அசோக்கும் அனுராதாவும் சேர்த்து வச்ச பணம் ட்ரீட்மெண்ட்டுக்கே செலவாயிடுச்சு. இப்போ அவங்க கிட்ட ரொம்ப குறைஞ்ச பணம் தான் இருந்தது. இப்ப கையில இருக்கிறது என்னமோ 300 ரூபாய் தான். இதை வச்சு 2 நாளைக்கு தான் மளிகை சாமான் வாங்க முடியும். நான் சீக்கிரமா வேலை தேடி ஆகணும். நானும் எவ்வளவு நாளா வேலை தேடி அலையிறேன். கடவுளேன்னு எனக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கணும். பட்னியா இருக்கிற நிலைமை வந்துடக்கூடாது. நானும் அதை தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இருங்க, இந்த பணத்துல என்ன வருதோ நான் அதை போய் வாங்கிட்டு வரேன். ஆ, அசோக்கும் அனுராதாவும் கவலையா இருந்தாங்க. அவங்களோட பொருளாதார நிலைமை மோசமாயிடுச்சு. அந்த 300 ரூபாவை எடுத்துக்கிட்டு அனுராதா மார்க்கெட்டுக்கு போனா. அவங்க அரிசி, பருப்பு, காய்கறிகள்லாம் வாங்கினா. இப்ப அனுராதா கையில வெறும் 10 ரூபாய் தான் இருந்தது. அவ வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருந்தா. அப்ப அவ ரோட்ல அந்த வயசான அம்மாவை பார்த்தா. ரொம்ப ரொம்ப பசிக்குது கண்ணா. கொஞ்ச நாளாவே நான் எதுவும் சாப்பிடல. சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்தா குடுமா. பாவம் அந்த அம்மா. ஆனா இன்னைக்கு இவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுறதுக்கு என்கிட்ட பணமும் இல்லையே. வெறும் 10 ரூபாய் தான் இருக்கு. இதுல என்ன கிடைக்கும்? அனுராதா இங்கேயும் அங்கேயும் சுத்தி முத்தி பார்த்தா அங்க ஒரு பக்கோடா கடை இருந்தது. எனக்கு 10 ரூபாய்க்கு பக்கோடா கொடுங்க. அனுராதா கடைக்காரர்கிட்ட 10 ரூபாய் கொடுத்தா. அதுக்கு பக்கோடா வாங்கினா. அந்த பக்கோடாவை வாங்கிக்கிட்ட அனுராதா அந்த வயசான அம்மா கிட்ட போனா. அம்மா, இன்னைக்கு வயிறார உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, ஆனா இத சாப்பிடுங்க. அந்த வயசான அம்மா அந்த பக்கோடா பேப்பர் மேல கைய வச்சுட்டு சொன்னாங்க, இன்னைக்கு இந்த பக்கோடாவை உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போடா கண்ணா. நான் சாப்பிட்டேன்னு நீ நினைச்சுக்க. இன்னைக்கு இதுக்கான உரிமை உனக்கு. ஆனா அம்மா, உங்களுக்கு பசிக்குது இல்ல? அந்த வயசான அம்மா சிரிச்சபடியே பார்த்துட்டு இருக்கும் போதே அனுராதா முன்னாடி அவங்க மறைஞ்சு போயிட்டாங்க. அனுராதாக்கு ஒன்னும் புரியல. அவ அந்த வயசான அம்மாவை இங்கேயும் அங்கேயும் தேடினா. ஆனா அவங்க எங்கேயுமே இல்ல. அப்புறம் அனுராதா வீட்டுக்கு திரும்பி வந்தா. அவ தன்னோட புருஷன் அசோக் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா. அது எப்படி திடீர்னு ஒருத்தர் மறைய முடியும்? தெரியலங்க, எனக்கும் அதிர்ச்சியா தான் இருந்தது. சரி, அந்த பக்கோடாவை காட்டு. அசோக் அந்த பக்கோடா பொட்டலத்தை திறந்தாரு. அப்புறம் அதிர்ச்சி ஆயிட்டாரு. அந்த பேப்பர்ல தங்க பக்கோடாக்கள் இருந்தது. தங்கமா? இவ்வளவு தங்கமா? இது உண்மையா என்ன? ஆமா, ஆனா எப்படி? எல்லாம் அந்த வயசான அம்மா தான் காரணம். அன்னைக்கு அவங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணாங்க. நன்றிமா, நீ ரொம்ப நல்லவளா இருக்க. உனக்கு என்னைக்கும் கெடுதல் நடக்காது. உனக்கு உதவி தேவைன்னு நினைக்கும் போது நீ செஞ்ச தர்மம் உனக்கு உதவியா வந்து சேரும். ஆமா, இது நாள் வரைக்கும் செஞ்ச நல்லது எல்லாமே தேவைன்னு வரும்போது அது நமக்கு உதவியா கிடைச்சிருக்கு. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. அதுக்கப்புறமா அசோக் அனுராதாவோட வாழ்க்கையே மாறி போச்சு. அசோக்கு ட்ரீட்மெண்ட் நடந்தது. இப்ப அவரு தினக்கூலி வேலை செய்யறது கிடையாது. அனுராதாவும் அசோக்கும்
சொந்தமா வீடு வாங்கிட்டாங்க. அப்புறம் ஒரு கடையும் கூட. இப்ப 2 பேரும் ஒண்ணா வேலை பார்த்தாங்க. தங்க பக்கோடா வந்து அசோக் அனுராதாவோட வாழ்க்கையே மாத்திடுச்சு. மீர்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஜக்குன்னு பேர் கொண்ட ஒரு பிச்சைக்காரர் இருந்தாரு. ஜக்குக்கு 2 பசங்க, ராஜு அப்புறம் மினி. அப்பா, நாம முன்னாடில இருந்து ஏழைங்க தானப்பா? இல்லப்பா கண்ணா, முன்னாடியிலிருந்து நம்ம ஏழைங்க கிடையாது. என்னுடைய அப்பா, அதாவது உன்னுடைய தாத்தா, ஒரு செழிப்பான நபர். அவருக்கு காட்டுல ஒரு முறை பன்னீர் வீடு கிடைச்சது. அந்த வீட்டில இருந்து எவ்வளவுதான் பன்னீர் எடுத்தாலும் எங்க அப்பா அந்த மாய வீட்டிலிருந்து நிறைய பன்னீரை எடுத்து பக்கத்து கிராமங்கள்ல எல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த பன்னீர் வியாபாரம் செஞ்சு எங்க அப்பா பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. ஆனா ஒரு நாள் கிராமத்து தலைவர் கபீர் சிங்குக்கு அந்த மாய பன்னீர் வீடை பத்தி தெரிஞ்சு போச்சு. பூபேந்தர், உனக்கு காட்டுல ஒரு மாய பன்னீர் வீடு கிடைச்சதா நான் கேள்விப்பட்டேன். ஆமாங்க தலைவரே, கிடைச்சிருக்கு. அது மூலமா தான் நான் இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆக முடிஞ்சது. அப்புறம் சொத்து விஷயத்துல நான் உன்னை விட கொஞ்ச நாள்ல முன்னேறி போயிடுவேன். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா டெய்ரியிலையும் நான் தான் பன்னீர் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற பொருட்கள் எல்லாத்துக்கும் மேலேயும் என்னுடைய உரிமை இருக்கு. நீ எனக்கு தெரிவிக்காம மாய பன்னீர் மூலமா நிறைய சம்பாதிச்சிருக்க. அதனால இதுக்கான தண்டனை உனக்கு நிச்சயமா கிடைக்கும். அந்த தலைவர் அப்பா கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டாரு. அப்புறம் அவரை இந்த கிராமத்தை விட்டு வெளியில அமிச்சிட்டாரு. அப்புறம் என்னுடைய அப்பா இந்த கிராமத்தை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு யாருமே வேலை கொடுக்கவே இல்லை. அப்புறம் பிச்சை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தாரு. அன்னிலிருந்து தான் நாம ஏழைகளா இருக்கோம். ஏன்பா, அந்த பன்னீர் வீடு இன்னமும் அந்த காட்டுக்குள்ள தான் இருக்கா? இல்லப்பா, அந்த பன்னீர் வீட்டை பத்தி இது வரைக்கும் ஒன்னும் தெரியல. தலைவர் அந்த பன்னீர் வீட்டுல இருந்து பன்னீர் எடுக்க போனப்ப அந்த வீடே மறைஞ்சு போச்சு. அப்பத்துல இருந்து அந்த பன்னீர் வீடை பத்தி எதுவுமே தெரியல. ஒவ்வொரு சமயத்துல ஜக்குவோட குடும்ப நிலைமை ரொம்பவே மோசமாயிடும். அப்பா, இன்னைக்கு ராஜுவுக்கு உடம்பு சரியில்லை. நாங்க 2 பேரும் 2 நாளா எதுவுமே சாப்பிடலப்பா. ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வாங்க. சரிடா கண்ணா, நான் யார் வீட்டுக்காவது போய் ஏதாவது கேட்டு வாங்கிட்டு வரேம்மா. அன்னைக்கு கிராமத்துல வீடு வீடா ஜக்கு சுத்திட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு யாருமே எதுவும் கொடுக்கல. ஜக்கு அந்த தலைவர் வீட்டுக்கு போனப்ப அப்பதான் ஜக்குவுக்கு அவங்க வீட்டுக்குள்ள இருந்து நல்ல சுட சுட பரோட்டாவோட வாசனை வந்தது. தலைவரையா, கொஞ்சம் கதவை தரங்களேன். நான் தான் ஜக்கு வந்திருக்கேன். என் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, பசியோட இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கய்யா. ஜக்கோ, மறுபடியும் நீங்க வந்துட்டியா? இங்க இருந்து ஒழுங்கா போயிடு. இல்லைன்னா என்னுடைய வேலைக்காரங்களை கூப்பிட்டு உன்னை கழுத்தை பிடிச்சி தள்ளிட சொல்லிடுவேன். உன்னை இந்த கிராமத்துல இருக்க விட்டனே, அதுவே என்னுடைய பெருந்தன்மை நினைச்சுக்கோ. தலைவர் தன்னோட வீட்டு வேலையாட்களை அனுப்புறதுக்குள்ள ஜக்கு ரோட்ல ஒரு மூலையில போய் உட்காந்துக்கிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தலைவர் தன்னோட வீட்டுக்கு பூட்டு போட்டுட்டு தன்னோட ஆளுங்களை கூட்டிக்கிட்டு எங்கேயோ போயிட்டாரு. ஜக்கு யோசிச்சாரு, தன்னோட குழந்தைங்களுக்காக சாப்பாட்டை திருடணும்னு முடிவு பண்ணிட்டாரு. சுவர் ஏறி குதிச்சு ஜக்கு தலைவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. அவர் 5-6 பரோட்டாவை திருடிக்கிட்டு அங்கேருந்து வெளியே வந்தாரு. அன்னைக்கு அந்த பரோட்டாவை ஜக்குவோட குடும்பம் வயிறார சாப்பிட்டுச்சுங்க. மத்தியான நேரத்துல கிராமமே வெறிச்சோடு போய் இருந்தப்ப ஜக்குவும் அவரோட குழந்தைங்களும் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு யாரோ ஜக்குவோட வீட்டு கதவை உடைச்சிட்டாங்க. ஜக்குவும் அவரோட குழந்தைங்களும் பயந்து போய் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாசல்ல தலைவரும் அப்புறம் அவருடைய ஆட்களும் கையில கம்போடு நின்றுட்டு இருந்தாங்க. ஜக்கு, உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சா? நீ என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு திருடி இருக்க. நீ செஞ்ச வேலை எல்லாத்தையும் நான் சிசிடிவி கேமரால பாத்துட்டேன். ஏய், 2 பேரும் போய் ஜக்குவை நல்லா அடிச்சு வெளுத்துங்க. இவங்க 3 பேரையும் இந்த கிராமத்தை விட்டு துரத்துங்க. இப்படி சொல்லிட்டு தலைவர் அங்கிருந்து கிளம்பி போனாரு. தலைவரோட ஆட்கள் ஜக்குவை ரொம்ப மோசமா அடிக்க ஆரம்பிச்சாங்க. ராஜுவுக்கும் மினிக்கும் தன்னோட அப்பா இந்த மாதிரி அடி வாங்கறத பார்க்க முடியல. 2 பேரும் அவங்கவுங்க உண்டிகோலை எடுத்தாங்க. தலைவரோட ஆட்களோட தலையில உண்டியல்ல கல்லை வச்சு அடிச்சாங்க. 2 பேரும் அவங்க நெத்தியில கையை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டாங்க.
அப்பா சீக்கிரம் வாங்க ஓடி போயிடலாம். அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் காட்டை நோக்கி ஓடினாங்க. தலைவரோட 2 ஆட்களும் அவங்க பின்னாடியே ஓடினாங்க. ஜக்கு, நீ எது வரைக்கும் ஓடுறன்னு பாக்குறோம். உன்னையும் உன் பசங்களையும் நான் சும்மா விட மாட்டேன். தலைவரோட அந்த ஆட்கள் 2 பேரும் அடிபட்ட சிங்கம் மாதிரி அவங்க பின்னாடி அவங்கள துரத்திக்கிட்டு போனாங்க. கடைசியில இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமேப்பா. இப்ப என்ன பண்றது? ஜக்கு என்ன நினைச்சாருன்னா, அவரும் அவங்க பிள்ளைங்களும் அவங்க கிட்ட இருந்து தப்ப முடியாதுன்னு நினைச்சாரு. அப்பதான் திடீர்னு ஜக்குவுக்கும் அவரோட பசங்களுக்கும் பன்னீர் வீடு அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது. 3 பேரும் அந்த பன்னீர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. தலைவரோட ஆட்கள் 2 பேரும் அந்த பன்னீர் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி அந்த பன்னீர் வீடு மறைஞ்சிருச்சு. பன்னீர் வீட்டுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த மாய வீட்டுக்குள்ள இருந்து உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு பன்னீரை எடுத்துக்கலாம். நீ அந்த பழைய பன்னீர் வீடு தானா? என் அப்பாவுக்கு கிடைச்ச அதே வீடா? ஆமா, நான் அதேதான். நான் உங்க அப்பா கிட்ட ஏற்கனவே சொன்னேன், என் மூலமா சம்பாதிச்ச சொத்தெல்லாம் வெளியில காட்டாதேன்னு. அப்படி என்னை பத்தி யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நான் மறைஞ்சு போயிடுவேன்னு சொன்னேன். ஆனா உங்க அப்பா நான் சொன்னதை கேட்கவே இல்லை. கடைசியில் அந்த ஊர் தலைவருக்கு என்னை பத்தி தெரிஞ்சு போச்சு. வேற வழி இல்லாம நானும் மறைய விடுதாயிடுச்சு. உங்க அப்பா செஞ்ச அதே தப்ப தயவு செஞ்சு நீங்களும் செஞ்சிடாதீங்க. மாட்டேன். அந்த மாதிரி தப்ப நான் நிச்சயமா செய்ய மாட்டேன். அப்புறம் உன்னை பத்தி நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஆனா நான் ஒருவேளை யாருக்கும் சொல்லாம உன்னை பத்தி தெரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? அந்த கவலையை விடு, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் முன்னாடி ஜக்குவும் அவரோட பசங்களும் வயிறார பன்னீரை சாப்பிட்டாங்க. பன்னீர் ரொம்ப சுவையா இருக்குங்கப்பா. அது எப்படி இருக்குதுன்னா வெண்ணிலா ஃப்ளேவர் கொண்ட ஐஸ்கிரீம் பால்ல போட்டு சாப்பிட்றாம இருக்கு. குழந்தைங்களா, நாளையில இருந்து நாம போய் பன்னீர் விற்கலாம். ஆனா நாம கண்ணு முன்னு தெரியாம வியாபாரம் பண்ணக்கூடாது. நமக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தான் நாம வியாபாரம் பண்ணணும். அங்க தலைவர் கோவத்துல பைத்தியமாக இருந்தாரு. நீங்க 2 பேரும் என்னுடைய பேரை மண்ணோட மண்ணாக்கிட்டீங்க. 2 பேரும் நல்லா அடி வாங்கி இங்க வந்திருக்கீங்க. கேட்டா சொல்றீங்க அவங்க 3 பேரும் காட்டுல திடீர்னு காணாம போயிட்டாங்கன்னு. இப்போ நான் ரங்காவையும் முன்னாவையும் அனுப்ப வேண்டியதா இருக்கு. தலைவர் அவரோட ஆட்களை காட்டுக்கு வெளியில காவல் காக்க வச்சாரு. தலைவரோட ஆட்கள் பார்த்தாங்க, அதாவது ஜக்கு, ராஜு அப்புறம் மினி தினமும் பன்னீரை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு விற்க போறாங்க. அவங்க இந்த விஷயத்த தலைவர்கிட்ட போய் சொன்னாங்க. போன தடவை அந்த பன்னீர் வீடு எப்போ எங்க மறைஞ்சதுன்னு தெரியல. இந்த முறை என்ன ஆனாலும் சரி, அது எனக்கு வேணும். மறுநாள் ஜக்குவோட குடும்பம் காட்டை விட்டு வெளியே வந்தபோது தலைவர் அவங்கள பிடிச்சிட்டாரு. அப்புறம் 3 பேரோட கையையும் கட்டிட்டாரு. இப்ப நீங்க யாரும் எதுவும் பேசாம என்ன அந்த பன்னீர் வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு போங்க. அப்புறம் நான் உங்களை பண்ற விதம் இருக்கே, அப்புறம் உங்க முகத்தையே நீங்க அடையாளம் கண்டுக்க முடியாது. ஜக்கு, ராஜு அப்புறம் மினி தலைவரை மணிக்கணக்கா சுத்த வச்சாங்க. ஆனா அந்த பன்னீர் வீடு இருக்கிற இடத்துக்கு அவங்க போவே இல்லை. ஜக்கு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அநேகமா நீ என்கிட்ட தந்திரங்கள் பண்றன்னு நினைக்கிறேன். வேலையாட்களே, இவனுடைய குழந்தைங்களை ஆழமான கணத்துக்குள்ள தூக்கி போடுங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாதீங்க. நான் உங்களை கூட்டிட்டு போறேன். கடைசியில ஜக்கு தலைவரை பன்னீர் வீட்டுக்கு கொண்டு போனாரு. அப்போ இதுதான் பன்னீர் வீடா? இங்க பாருங்க, அவங்க 3 பேரையும் மரத்துல கட்டி போடுங்க. நான் பன்னீர் வீட்டுக்குள்ள போய் சுத்தி பார்க்க போறேன். 3 பேரும் உள்ள போன உடனே எக்கச்சக்கமான பன்னீர் அவங்க மேல விழுந்துடுச்சு. தலைவரும் அவரோட ஆட்களும் அந்த பன்னீருக்கு அடியில மாட்டிக்கிட்டாங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன வெளியில எடுங்க. என்னால மூச்சு விட முடியல, என் மூச்சு நின்னுடும் போல இருக்கு. இங்க பாரு தலைவரே, முதல்ல எனக்கு வாக்கு கொடு. இனிமே ஜக்குவோட குடும்பத்தை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்லு. அப்புறம் நீ என்ன எப்பவும் தேடவே கூடாது. சரி சரி, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். நான் ஜக்குவை மட்டும் இல்ல, கிராமத்து ஜனங்க யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டேன். என்ன காப்பாத்துங்க. அப்ப தலைவர் மேல விழுந்திருந்த அந்த பன்னீர் காணாம போயிடுச்சு. தலைவரும் அவரோட ஆட்களும் ஜக்கு, மினி, ராஜுவோட கட்டை அழுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டை நோக்கி ஓடினாங்க. லக்கன்பூருங்கிற ஒரு கிராமத்துல சுஷ்மா தன்னோட பசங்க அப்புறம் கணவர் ராம்துலார் கூட வாழ்ந்துகிட்டு இருந்தா.
சுஷ்மாவோட கணவர் ஒரு மாற்றுத்திறனாளின்றதுனால குடும்ப பொறுப்புகளை எல்லாத்தையுமே சுஷ்மா தான் எடுத்துக்கிட்டா. இதனால குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக அவ தன்னோட நாத்தனார் பையனான கரணோட சேர்ந்து ஜிலேபி கடையை நடத்திக்கிட்டு இருந்தா. கரண் ஒரு சண்டைக்காரன், அப்புறம் தந்திர புத்திக்காரனும் கூட. அவன் எல்லார் கூடயும் சண்டை போட்டுட்டு இருப்பான். அதோடவே எப்பவுமே கோவமா இருப்பான். அவன் எப்படியாவது தன்னோட மாமாவோட சொத்தை அடையணும்ட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தான். கரண் கண்ணா, நீ கொஞ்சம் கடையை திறந்துரு, நான் வேற வேலையில பிஸியா இருக்கேன். நான் எந்த வேலையும் பண்ண போறதில்ல. என்னோட அத்தையா இருந்துட்டு என்னை வேலை செய்ய வைக்கிறீங்களா? உங்களுக்கு இது தப்பா தெரியல? நான் என்ன உன்னை கல்லா உடைக்க சொன்னேன்? கடையை மட்டும்தானே திறக்க சொன்னேன், அது பெரிய வேலையா? கரண் ரொம்பவே கோவமா கடையை திறக்கிறதுக்காக கிளம்பினான். அண்ணே, எனக்கு ஜலேபியோட தயிரும் கொடுங்க. இது உங்களோட 3வது தடவை என்கிட்ட தயிர் கேக்குறீங்க. கிளம்புங்க, என்னால கொடுக்க முடியாது. அப்போ நீ என் கூட சண்டை போட நினைக்கிறியா? நீ தினமும் இப்படிதான் செஞ்சிட்டு இருக்க. அவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு சுஷ்மா வந்தா. ஆண்டி, இவன் என் கூட எப்படி சண்டை போட்டுட்டு இருக்கான்னு பாருங்க. இங்க தங்குறது சுத்தமா வேஸ்ட். நான் கிளம்புறேன். நான் இங்க தங்க போறது இல்ல. கரண் சண்டை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அன்னைக்கு நாள் முழுக்க சுஷ்மா தனியாவே கடையை நடத்தினா. இதனால ரொம்பவே சோர்வடைஞ்சு வீட்டுக்கு போனதுமே தன்னோட கணவர்கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னா. நீங்க அவனுக்கு புரிய வைங்க. எனக்கு தெரியும் சுஷ்மா, நான் ஒரு தடவை அவன்கிட்ட பேசி பாக்குறேன். செய்யுங்க, அந்த வேலை சீக்கிரமா செய்யுங்க. நாளுக்கு நாள் அவனோட நடவடிக்கை கெட்டுதான் போயிட்டு இருக்கு. ராம்துலார் கரண் கிட்ட பேசுறதுக்காக அவனை கூப்பிடலான்ட்டு நினைச்சிட்டு இருக்கும் போதே கரண் அந்த நடுராத்திரி வேளையில தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கிறதுக்கு போயிட்டு இருந்தான். நான் என்னோட பங்கை சாப்பிட்டுட்டேன். நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக பார்ட்டி பண்ண போறேன். நான் நாளைக்கு காலையில் வந்துடுவேன், இல்லாட்டி நாளைக்கு சாயந்தரம். என்னை பற்றி எதுவும் கவலைப்பட வேணாம். பாத்தீங்களாங்க, இன்னைக்கும் நான் தான் கடையை திறந்தேன், அப்புறம் நாளைக்கும் நான் தான் கடையை திறந்தாகணும். அடுத்த நாள் நடுராத்திரி நேரத்துல கரண் வீட்டுக்கு வந்தான். அதுவும் தன்னோட மாமாவோட சொத்து பத்திரங்கள் மேல அவரோட கையெழுத்தை வாங்கறதுக்காக தான் வந்தான். மாமா, இதை பிடிங்க, இதில் ஒரு சைனை போடுங்க. இது என் காலேஜ் ரிசல்ட் கார்டு. ஓ மகனே, கொண்டு வா, என் கைரேகையை அதில் வைக்கணும். அதே நேரத்துல அந்த இடத்துக்கு சுஷ்மா வந்துட்டா. அவ தன்னோட கணவரோட கையில இருக்கிற சொத்து பத்திரங்களை பார்த்துட்டா. இருங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? கரண் காலேஜ் ரிசல்ட் கார்டில் என் கைரேகை வைக்கிறேன். இது காலேஜோட பேப்பர்ஸ் இல்லைங்க, இது நம்ம வீட்டு சொத்து பத்திரங்களுங்க. நீ என்ன சொன்ன? நீங்க லேட்டா வந்திருந்தீங்கன்னா நானே சைடா போட்டிருப்பேன். இதனால சுஷ்மாவும் ராம்துலாரும் கரணோட இந்த நடவடிக்கைனால ரொம்பவே வெறுத்து போயிட்டு அவனை அவங்களோட வீட்ல இருந்தே விரட்டிட்டாங்க. அப்புறம் சுஷ்மா தனி ஆளாவே ஜலேபி கடையை நடத்திக்கிட்டு இருந்தா. இனிமே நான் கொஞ்சம் சீக்கிரமா வந்து கொஞ்சம் லேட்டா கிளம்புறேன், இதால எனக்கு நிறைய லாபம் கிடைக்கும். சுஷ்மா பகலும் ராத்திரியுமா கஷ்டப்பட்டு ஜலேபி கடையை நடத்திக்கிட்டு இருந்தா. இந்த கடையில ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணணும். இவ தான் இந்த ப்ராப்பர்ட்டி எடுக்க விடாம தடுத்துட்டு இருக்கா. இவ மட்டும் இல்லைன்னா இந்த கடைக்கும் வீட்டுக்கும் நான் ஓனரா இருப்பேன். நான் ஒன்று பண்றேன், இந்த ஜிலேபிக்குள்ள கெட்டு போன பாலில் பண்ண பன்னீரை போடணும். அப்புறம் அந்த ஜிலேபி ஃபுல்லா கெட்டு போயிடும். கரண் ஒரு சூழ்ச்சியை செஞ்சான். அவன் கரைசலான பால்ல இருந்து வந்த பன்னீரை பக்கத்திலே இருக்கிற ஜலேபி மாவோட குண்டாக்குள்ள போட்டுட்டான். அக்கா, எனக்கு சுட சுட ஜலேபி கொடுங்களேன். இரு, நான் இப்பவே சுட சுட செஞ்சுட்டு எடுத்துட்டு வரேன். சுஷ்மா அவளுக்கு தெரியாமலேயே அந்த பன்னீர் கலந்த மாவாலேயே ஜலேபியை செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தா. அது சிகப்பா இருக்கிறதுக்கு பதிலா வெள்ளையா இருந்தது. என்னங்க நீங்க விளையாடுறீங்களா? நான் உங்ககிட்ட சூடான ஜலேபியை கேட்டேன், ஆனா நீங்க இந்த இனிப்பான பன்னீரை கொடுத்துருக்கீங்க. இதோட ஷேப் மட்டும்தான் ஜலேபி மாதிரி இருக்கு, இது ஜலேபி கிடையாது. இது எப்படி சாத்தியமாகும்? கண்டிப்பா ஏதோ எடாகுடமா நடந்திருக்கு. அந்த லேடி அங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் கரண் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அவ போலீஸை கூப்பிட போறான்னு நினைக்கிறேன். இப்ப புரிஞ்சுப்பாங்க இந்த கரனுக்கு எதிரா பண்ணா அவங்க நிலைமை என்ன ஆகும்னு. அப்போதான் அந்த இடத்துக்கு ராம்துலார் தன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு வந்தாரு. ஏமா சுஷ்மா, என் நண்பர்கள் 2 பேரு நம்மள பார்த்துட்டு நம்ம கடையில ஃபேமஸா இருக்க ஜிலேபியை சாப்பிடணும்னு வந்திருக்காங்க. அட, இது ரொம்ப நல்ல விஷயங்க. நான் உங்க ஜிலேபியை பத்தி நிறைய வெளியே கேள்விப்பட்டிருக்கேன். ஏன், எனக்கு கூட தெரியும். 400 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு உங்களை நாங்க பார்க்க வந்திருக்கோம். இப்போ சுஷ்மாக்கு ஜலேபியில பன்னீர் கலந்திருக்குன்ற விஷயம் தெரியும். ஆனா அந்த கெஸ்ஸோட உற்சாகத்தை பார்த்து சுஷ்மாவால எதுவுமே சொல்ல முடியல. அவ அவங்களுக்காக சுட சுட பன்னீர் ஜலேபியை செஞ்சு கொடுத்தா. உங்க கடையில இருக்க இந்த ஜிலேபி ஒரு மாதிரி இருக்க,
சுஷ்மா எதுவும் புதுசா ட்ரை பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அது வெள்ளை கலரா இருக்கு, ஆனா அது சுவையா இருக்கும். அவங்க அந்த ஜலேபியை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு கரண் வந்துட்டான். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்த ஜிலேபியை சாப்பிட்டு பல கஸ்டமர் ஓடி போயிருக்காங்க. இப்ப நீங்க கூட ஓடி போக போறீங்க. அவன் என் மருமக, அவன் எப்பயுமே இப்படிதான் பேசிட்டு இருப்பான். நீங்க சும்மா ஜிலேபியை சாப்பிடுங்க. அப்புறம் ராம்துலாரோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸு அந்த ஜலேபியை சாப்பிட்டதுமே அந்த பன்னீர் கலந்த ஜலேபியை சாப்பிட்டு அவங்க அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் இப்படி சொன்னாங்க, சூப்பர் சிஸ்டர், இந்த ஜிலேபி சூப்பரா இருக்கு. இது ஜிலேபி மாதிரி இல்லாம ரசமலாய் மாதிரி இருக்கு. இந்த ஜிலேபியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னில இருந்து இந்த ஐட்டத்தோட பேரை மாத்தி பன்னீர் ஜிலேபின்னு வச்சிருங்க. அப்புறம் பாருங்க சேல்ஸ் எப்படி போகுதுன்னு. என்ன நிஜமாவா? இது எப்படி நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்க? இது உண்மையிலே நல்லா இருக்கா? அவங்க சொன்னதை எதையுமே கரனால நம்ப முடியல. அப்புறம் உடனே அவன் அந்த பன்னீர் கலந்த ஜலேபியை எடுத்து சாப்பிட்டான். அந்த பன்னீர் ஜலேபி அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. ஐயோ, இது உண்மையிலே நல்லா இருக்கே. ஆனா அவங்கள எதுக்கு பாராட்டுறீங்க? இந்த பன்னீர் ஜிலேபியை நான் தான் பண்ணேன். இதுல பன்னீரை கலந்து நான் பன்னீர் ஜிலேபி ரெடி பண்ணேன். எப்படி சூப்பரா பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? சுஷ்மாக்கு எல்லா விஷயமும் புரிய வந்தது. அவ இப்படி சொன்னா, எங்க ஜலேபி கடை ஒரேடியா க்ளோஸ் ஆயிரணும்ட்டு நீ நினைச்சல, அப்புறம் நாங்க ரோட்ல வந்துடணும்ட்டு நினைச்சல. சுஷ்மா, நம்ம விருந்தாளிகளுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பேசக்கூடாது. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் அங்கிருந்து கிளம்பினதுமே கரண் தன்னோட மாமா ராம்துலார் கிட்ட இப்படி சொன்னான், மாமா, சொத்துல கொஞ்சம் கூட என் பேர்ல எழுதி வைக்கலையே. என் ஆசை என்னன்னா இந்த கடையை என் பேர்ல மாத்தி எழுதிருங்க. அதுக்கப்புறம் பன்னீர் ஜிலேபியை ஃபுல்லா போட ஆரம்பிச்சிடுறேன். உனக்கு இந்த கடையை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா இந்த கடையை உன்னால சரியா நடத்த முடியுமா? நீங்க அதை பத்தி ஒண்ணு கவலைப்பட வேணாம். ஒருவேளை இந்த கடை சரியா போகலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கடையை நீங்களே திரும்ப எடுத்துக்கோங்க. சரி மருமகனே, நாங்க அப்படியே பண்ணிடுறோம். கரண் பகலும் ராத்திரியுமா கஷ்டப்பட்டு தன்னோட பன்னீர் ஜலேபி கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனா எந்த ஃப்ரெண்ட்ஸு கூட கரண் பொறுக்கித்தனமா சுத்திக்கிட்டு இருந்தானோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு கரண் இப்படி முன்னேறிட்டு இருக்கிறது சுத்தமாவே பிடிக்கல. அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் கரண் கிட்ட இப்படி சொன்னான், வா கரண், நம்ம போகலாம். நான் உன் கூட வர மாட்டேன். என் கடையை நான் பாத்துக்கணும். மாமா அத்தை என்னைய நம்பி இந்த கடையை ஒப்படைச்சிருக்காங்க. கரண் அவங்க சொன்னதை எதையுமே கேட்டுக்காததுனால அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவன் மேல கோபம் வந்துருச்சு. அப்புறம் அவங்க 2 பேரும் பழி வாங்கணும்ட்டு நினைச்சாங்க. அவங்கள ஒருத்தன் ஒரு மந்திரவாதி கிட்ட போய் அவரை கரணோட கடையில சூனியத்தை செய்ய சொன்னான். அப்புறம் ஒரு நாள் கரண் கடையில இல்லாத நேரமா பார்த்து அந்த மந்திரவாதி கொடுத்த தாயத்தை யாருக்குமே தெரியாம கரணோட கடையில வச்சுட்டு வந்துட்டான். இப்ப நடக்க போற கூத்த பாரு. நாங்க 2 பேரும் தானே உருப்படாம இருந்தோம், அவன் மட்டும் உருட்டுவானா? என்னது இது தாயத்து? சுஷ்மா இங்க வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த தாயத்தை என் கையில கட்டிக்க போறேன். ராம்துலார் அந்த தாயத்தை தன்னோட கையில கட்டிக்கிட்டதுமே அவர் உடனே அந்த வீல் சேர்ல இருந்து எந்திரிச்சாரு. அதாவது அந்த சூனியத்தினால ராம்துலார் பூர்ணமா குணமாயிட்டாரு. இனி அவர் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னது இது? நான் நடந்துட்டு இருக்கேன், என் கால் சரியாயிருச்சு. இந்த தாயத்து ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும் போலயே. கடவுளே, ரொம்ப ரொம்ப நன்றி கடவுளே. அங்கேயே தூரத்துல நின்னுட்டு இருக்கிற கரணோட ஃப்ரெண்டு இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டான். உடனே அவன் மந்திரவாதி கிட்ட போய் சொன்னான். அப்போ அந்த மந்திரவாதி இப்படி சொன்னாரு, நீ எப்படி அப்படி நினைக்கலாம்? உன்ன மாதிரி கெட்ட எண்ணம் உடையவங்களுக்கு நான் எப்படி உதவி செய்வேன்? அது பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. அந்த கடையில வேலை செஞ்ச ஒரு பொண்ணு எனக்கு ஜிலேபியா கொடுத்து என் வயிறை நிரப்பிருச்சு. அதனாலதான் நான் அவங்களுக்கு உதவி செஞ்சேன். யாரெல்லாம் அந்த கடையில இருந்து பன்னீர் ஜிலேபி சாப்பிடுறாங்களோ எந்த நோய் நொடியும் இல்லாம எப்பயுமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க பாபா. என்னோட இதயமெல்லாம் விஷமா இருந்துச்சு. அப்புறம் நடந்ததும் அப்படிதான். கரணோட பன்னீர் ஜலேபி கடை ரொம்ப நல்லா ஓட ஆரம்பிச்சது. கரணோட இந்த உழைப்பை பார்த்து அவனோட அத்தை மாமாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இனி எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்தாங்க.